கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவோஷன் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த நாளில் கூட சத்திய வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து இந்த நாள் விடுதலைக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க கர்த்தருக்குள் விரும்புகிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17 அதிகாரம் 5 வசனம். லூக் சாப்டர் 17 verse 5. அங்க பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, இயேசுவே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் ஏசப்பை பார்த்து இப்படி அவங்க ஜெபிக்க நம்ம பார்க்கிறோம். இயேசுவே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். ஏன் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து எங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் என்று ஏன் அவங்க கேட்டுக்கொண்டாங்க? ஏன் அப்படி அவங்க ஜெபித்தாங்க? காரணம், இன்னைக்கு நம்ம கூட அநேக காரியத்தில் ஏசப்பா கிட்ட இருந்து அற்புதங்கள், சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசம் நம்மளுக்குள்ள காணப்படுவதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் யோகான் 11 அதிகாரம் 40 வசனத்தில் ஜான் 11 verse 40 பார்க்கும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் பார்க்கும்போது எல்லா அற்புதங்கள், எல்லா அதிசயங்களுக்கு முன்பாக விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். விசுவாசத்து மூலியமா தான் தேவன் அநேக அற்புதங்களை செய்வது நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஏன் சீஷர்கள் சுவாமி எங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்யன்னு கேட்டாங்க? ஒரு வயசை சீஷர்களும் ஏசப்பாவும் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, ஏசப்பா பின்பகுதியில் தூங்கி கொண்டிருந்தார், அவர் நித்திரைக்குள்ள இருந்தார் என்பதாக. திடீர்னு அந்த படகுக்கு நேராக புயல் அலைகள் வீசுகிறது. உடனே அவங்க அந்த ஆச்சரியப்பட்டு பயந்து ஏசப்பாவே, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க என்று கத்தும் போது அவனுடைய வசனம் சொல்கிறது, ஏன் பயப்படுறீங்க, உங்க விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். காரணம், அந்த படகுக்குள்ள ஏசப்பா இருந்தாரு. ஏசப்பா இருந்து கூட அந்த அலைகள் வீசும்போது, அந்த காற்று வீசும்போது சீஷர்கள் பயந்தார்கள். அந்த இடத்துல விசுவாசத்தை எழுந்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் கேட்கிறாரு சீஷரை பார்த்து, உங்க விசுவாசம் எங்கே? அம்மேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அப்போஸ்தலர் நிறைய இடத்துல விசுவாசம் இல்லாத நம்ம பார்க்கிறோம். அதில் தான் இந்த விசுவாசி சீஷர்கள் அறிந்து கொண்டாங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஊழிய செய்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை பார்க்கறதுக்கு, கர்த்தரிடந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதில் தான் அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட பார்த்து, ஆண்டவரே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அங்க பதில் என்ன தெரியுமா? கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் ஏசப்பா சொல்லுங்க, ஆண்டவரே கடுகளவு விசுவாசங்கள் கொடுங்கப்பா, கடுகளவு விசுவாசங்கள் கொடுங்க சுவாமி. நாங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்மிடத்திலிருந்து ஆசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த கடுகளவு விசுவாசம் கொடுப்பான்னு ஜெபிக்கும் போது, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த கடுகள் விசுவாச நிமித்தம் நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதம், நீங்கள் எதிர்பார்க்குற விடுதலை, நீங்கள் எதிர்பார்க்குற சுகம், நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுவீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கா சோத்திரப்பா. அன்னைக்கு சீஷர்கள் சுவாமி எங்க விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய சொல்லும் போது கர்த்தர் கடுகளவு விசுவாசத்தை போதும் சொல்லி அற்புதங்களை செய்தீங்களப்பா. இதோ இந்த டெய்லி ஊழியத்தில் இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க சொல்லி கடுகளவு விசுவாசத்தை கூட சொல்லி கேட்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் சுவாமி அவங்க எதிர்பார்க்குற அற்புதம், எதிர்பார்க்குற விடுதலை, எதிர்பார்க்குற சுகம், எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் இப்போ உண்டாவதாகப்பா. இதோ உம்முடைய அற்புதம் செய்கிற கரம், குணமாக்குற கரம், ஆண்டவரே விடுதலாக்குற கரம், ஆஸ்வதிக்கிற கரம் விசுவாசிக்கிற அத்தனை பேர் மேலும் இப்ப இறங்கி கிரிய செய்துக்கா ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரமே பட்டோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.